குஜராத்தில் 2 வகையான தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவு மக்களுடன் நிற்கும் பிரிவு. காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தத்தை யார் மனதில் கொண்டுள்ளனரோ அவர்கள்தான் முதல் பிரிவினர். 2வது பிரிவினர் மக்களிடமிருந்து துண்டிக்கப்பட்டவர். அவர்களில் பாதி பேர் பாரதிய ஜனதாவுடன் தொடர்பில் உள்ளவர்கள். வெற்றி தோல்வி என்ற விஷயத்தை விட்டுவிடுங்கள். நம் தலைவர்கள் கைகளை வெட்டி கொண்டால் காங்கிரஸ் ரத்தம் வர வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் கைகளிலேதான் காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும். மேலும் அமைப்பின் கட்டுப்பாடும் அவர்களின் கைகளில்தான் இருக்க வேண்டும். நாம் இதை செய்தவுடன் குஜராத் மக்கள் புயல் போல நம் அமைப்பில் வந்து சேருவார்கள். அவர்களுக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இது நம் 2 வருட அல்லது 3 வருட திட்டம் அல்ல. இது நம் 50 ஆண்டுகால திட்டம். காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தம் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. குஜராத் நமக்கு கற்றுக் கொடுத்தது. காந்திஜி நமக்கு கற்றுக் கொடுத்தது. சர்தார் பட்டேல் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதைத்தான் நாங்கள் குஜராத்து கற்றுக் கொடுத்துள்ளோம். தலைவர்கள் குஜராத் மக்களின் குரலை கேட்க வேண்டும். இதில் நான் என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன். நமது தலைவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்ல வேண்டும். எங்களிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? நாங்கள் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கல்வி, சுகாதாரம், வணிகம், எதிர்காலத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களிடம் கூறுங்கள் என்று கேட்க வேண்டும் என்று பேசினார் நம் தலைவர் ராகுல் காந்தி. அவரின் இந்த பேச்சு குஜராத் மக்களையும் கடந்து எல்லா மாநில காங்கிரஸ் தொண்டர்களையும் உற்சாகமடையச் செய்திருக்கிறது.